பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்தியன் ஒருத்தர் இருந்தார் பதவியில, இங்க பாகிஸ்தான் இருந்தது. நீங்க இந்தியனா பாரு, ஏன் காங்கிரஸா பாக்குற அவரை? இன்னைக்கு மோடி இருக்காருன்னா அவரை ஏன் நீ பிஜேபியை பாக்குற? டிபேட் நடத்திட்டு காஷ்மீர் தூக்கி கொடுத்துட்டாங்க, ஆசாத் காஷ்மீர் எடுத்துக்கிட்டாங்க. தோசையா இட்லியாடா? என்ன கராட்டே வரலாறு படிக்கட்டிய மடையர்களே, நீங்க பேசுவது மக்களுக்கு பதியாதா? அசந்திருந்தா அந்த போர் நாசமா போயிருப்போம் நம்ம, தெரியுமா? என்ன இதுவா? அப்படியா? அம்மா, இது என்ன கொடுமை தெரியுமா? இதை ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இந்தியா பாக் வார வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அரசியல் பேசக்கூடிய தத்துக்குட்டி பசங்களாம் சில அரசியல் வந்திருப்பானுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வாட்டுக்கு தேசியவாதம், அந்த வாதம், இந்த நாடு உனக்கு இந்தியா என்னன்னு தெரியல, உலக வரலாறு தெரியல, பாகிஸ்தான் தெரியாது, காஷ்மீர் தெரியாது. தனி இந்தியா மட்டும் இருந்தால் அரை மணி நேரத்தில் உன்னை தொடச்சி போட்டுருவாங்க. 1947 முதல் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதுதான், நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. உண்மை அது வரல. இந்த 5 சூப்பர் பவரும் இந்தியா 6வது சூப்பர் பவரை வந்துடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கானுங்க. அதுக்கு பாகிஸ்தானி ஜாதி மத இன உணர்வு கட்சி மறந்துட்டு இந்தியா இந்தியர்கள் அப்படின்ற கேமை நீங்க ஆடினா மட்டும் ஜெயிப்பீங்க இல்லையா? இதுல தமிழ்நாடு, கர்நாடகா, தமிழ் தேசியம், கர்நாடக தேசியம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா நாசமா போறதுக்கு நீங்க தான் காரணம் தான். டிபேட்டு கொடுக்குறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, நிறைய தவறுகள் பேசுகிறாங்க. இதில் வந்து ஃபெனட்டிசம் இருக்குது. அவங்கவுங்க மதத்தை சார்ந்தவர்கள் தூங்குறாங்க. அவங்க ஏதோ 4 புத்தகத்தை படிச்சுட்டு பேசுகிறாங்க. உங்களை மாதிரி ஒரு டீட்டெயில் அண்ணே 4 புத்தகத்தை நான் ஒரு தனியாக எழுதுனா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு தனி புக் எழுதலான்னு, இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் தனி புக் எழுதலான்னு, எல்லா இஸ்லாமும் தீவிரமாக இல்லை, சிலர் மட்டுமே தீவிர அப்படி புக் என்ன புக் என்பதும் அறிவுக்கு என்னன்னு எழுதலாம். எழுதுறவன் ஏட்ட கெடுத்தான், படிக்கிறவன் பாட்டை கெடுத்தாங்க, அதே ஆயிரும். உண்மையான வரலாறு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது புரிஞ்சல் தான் வரலாறு ஒழிய படிக்கிறதுல இல்லை. நான் சமயத்தில் 2 டிவி பேரை சொல்ல விரும்பலன்னு டிபேட் நடத்துனாங்க சபையில். அப்படியா? அதில் இஸ்லாம இந்துக்களும் பிஜேபி எல்லாம் கட்சிக்காரங்க உட்காந்துருக்காங்கன்னு ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. ஒரு ஆள் பேசுகிறாரு காங்கிரஸ்காரரை பார்த்து, நீங்கள் தான் ஆசாத் காஷ்மீர் தூக்கி கொடுத்துட்டீங்க பாகிஸ்தான் கையிலன்னு சொல்கிறாரு ஒரு மிகப்பெரிய பிஜேபி நபர். அந்த காங்கிரஸை சேர்ந்த இஸ்லாமிய நபர் சொல்கிறாரு, நீங்கள் தான் நாட்டை காட்டி கொடுத்துட்டு வந்துட்டீங்க, நாட்டை போட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அதாவது இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சிக்காரரா அரசியல்வாதியா பேசுறீங்களே ஒழிய ஒரு இந்தியனா நீங்க பேசவே இல்லை. இந்த இப்படிப்பட்ட டிபேட்டுகள் எல்லாம் வந்து தடை செய்யணும். இவர்கள்லாம் நீங்க வாய் போட்டு சரி, இவங்களாம் பேசக்கூடாது. இம்மெச்சூர்டும் பயாஸ்டாகவும் பேச தவிர வரலாற்றை தப்பாக சொல்லி நாளைக்கு இதை மக்கள் டிவியில் பார்க்குற என்ன நினைப்பான்? ஆசாத் காஷ்மீர்னு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இதை பற்றி 100 வால்யூம் புக் இருக்குன்னு. ஆசாத் காஷ்மீர் பற்றி மட்டுமே. ஆசாத் காஷ்மீர்னு என்ன, பல்ஸ்தான், கில்கிஸ், அதுக்கடுத்து பதன்கோட், குர்தாஸ்பூர், இந்த ஊர்கள்லாம் வந்து பார்டர். இந்த ஊரை பற்றி ஒவ்வொரு ஊரை பற்றி ஒரு வால்யூமாக புக் இருக்குது. அப்போ அன்னைக்கு காந்தி நேரு பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்காண்டி நான் நேரு சப்போர்ட் பண்ண முடியல, தாழ்த்தவும் இல்லை. இந்தியன் ஒருத்தர் இருந்தார் பதவியில், இங்கே பாகிஸ்தான் இருந்தது. நீங்கள் இந்தியனா பாரு, ஏன் காங்கிரஸா பார்க்குற அவரை? இன்னைக்கு மோடி இருக்காருன்னா அவரை ஏன் நீ பிஜேபியை பார்க்குற? அன்றைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர், அவருக்கான மரியாதை நீ கொடு. 47 யாரு மேன் பேரை மறந்துருன்னு, மனிதனுடைய பேரை மறந்துரு. அந்த பதவி இருக்குல்ல, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் இந்தோ பாக் வாரில் இருந்தார், அவர் பேரை மறந்துருங்க. அன்றைக்கு பிரைம் மினிஸ்டர். அப்போ இந்தியா தான், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தான் அவரு. அப்போ இந்த பக்கம் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இருந்தார்ல. ரைட். இந்தியா கிரிக்கெட் மேட்ச் மாதிரி நம்ம இந்தியா கிரிக்கெட் மேட்ச் ஆடும்போது யார் இண்டிவிஜுவல் யார் யார் என்ன பார்க்குறோம். இந்த பக்கம் பாகிஸ்தானில் யார் இண்டிவிஜுவல், பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் அவ்வளோதான். எவன் பிளேயர் ஆனாலும் வார் கேம் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இப்படி தானே பார்க்குறோம். அப்போ நீ ஏன் பிரைம் மினிஸ்டர் நேரு, வல்லபாய் பட்டேல், அதுக்கடுத்து பகதூர், லால் பகதூர் சாஸ்திரி, மோடி ஏன் பார்க்குறீங்க? அப்படி பார்க்காதீங்க. அன்னைக்கு இந்தியா பிரைம் மினிஸ்டர், இன்னைக்கு இந்தியா பிரைம் மினிஸ்டர், அன்னைக்கு இந்தியா பிரசிடென்ட், இன்னைக்கு இந்தியா பிரசிடென்ட், இன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர். பாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த தேசத்தை காப்பாற்றி தான் போராடுறாங்க. ரைட்டா? இதை பற்றி ஏன் நீ அரசியல் கலர் பூசி அசிங்கப்படுத்துறீங்க? டிவியில் உட்காந்து டிபேட்னு சொல்லி பேசிக்கிட்டு மக்கள் மனசில் நாங்கள் பெருசா நீங்கள் பெருசா? இதோட நேரம் இந்தியர்கள் பெருசு. அசந்திருந்தா அந்த போர் நாசமா போயிருப்போம் நம்ம, தெரியுமா? என்ன இதுவா? அப்படியா? அம்மா, இது என்ன கொடுமை தெரியுமா? இதை ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இந்தியா பாக் வார வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வீட்டில் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க.
கொஞ்சம் அசந்திருந்தால் இன்றைய அரசியல் அறகுறி அரசியல் பேசக்கூடிய தத்துக்குட்டி பசங்களாம் சில அரசியல் வந்திருப்பானுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வாட்டுக்கு தேசியவாதம் அந்த வாதம் இந்த நாடு இந்த குட்டி அரசியல் சமயத்தில் பூத்திருக்க காளான் மாரி பூத்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பேசுகிற பேச்சு உனக்கு இந்தியாவில் என்னன்னு தெரியல, உலக வரலாறு தெரியல, பாகிஸ்தான் தெரியாது, காஷ்மீர் தெரியாது, தனி இந்தியா மட்டும் இருந்தால் அரை மணி நேரத்தில் உன்னை தொடச்சி போட்டுருவாங்க. உண்மை. என்னை கல்பாக்கத்தை அடித்தா போதும் ஹோல் மெட்ராஸ் அவுட்டுண்ணே, 800 அடித்தா போதும் நீங்கள் ஹோல் மெட்ராஸ் அவுட்னே. நீங்கள் சைனாவில் மீன் பிடிக்க வந்த இலங்கையில் மீன் பிடிக்க வந்தால் நாங்கள்லாம் சுட்டு கொண்டுருவோம், அடிச்சுக்கிடுவோம், நாங்கள் படையெடுத்து போவோம்னு பேசுகிறீங்க. ஸ்ரீலங்கா மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி திமிங்கல மாரி வந்து சைனா நிற்குது. சைனா லேசாக ஊதி விட்டான்னு வைங்க, சவுத் இந்தியா அப்புறம் நாசமாயிரும். இந்த பில்காம் தாக்குதல் வந்து இந்த அரசு, நான் கட்சி பேரை சொல்ல விரும்ப மாட்டேன், இந்த இந்திய அரசு மிக திறமையாக ஹேண்டில் பண்ணது, மிக திறமையாக ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கு யார் தலையிட்டாங்க? அந்த அறிவு திறமை. அவங்க ஒரு அட்டாக் இந்த கிரிக்கெட் மாரி என்ன ஓப்பன் பேட்ஸ்மேன் 2 பேரும் ஆடினாங்க, பிரைம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடி இந்த கேம் அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. இந்த கேமை இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா என்ன இருக்குது தெரியுமா? நான்லாம் பயந்துட்டே இருந்தேன். விளையாட்டை நினைக்கிறீங்க, சும்மா லேசாக கிராஸ் பண்ணி டர்க்கி மட்டும் உள்ளே பூந்தான்னு வைங்க, இந்த வாரில் சூறையாடிடுவானுங்க. ஒரு குண்டு போதுன்னு, ஒரே ஒரு குண்டு போதும். கல்பாக்கம் மட்டும் கதை முடிஞ்சால் அந்த அட்டாமிக் ரேடியேஷனில் 100 ஆட்டம் பாம்பு வெடிச்சது சமம். கல்பாக்கத்தை நீங்கள் உடைச்சிங்கன்னா, பாம்பேயில் உடைச்சிங்கன்னா, 800 உடைச்சிங்கன்னா. இன்னைக்கு சண்டே இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணதுக்கு ஹோட்டலில் போட்ட பாம்பு, அப்புறம் வந்து இதில் நிறைய இடத்துல பண்ணாங்க. அப்பையெல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பண்ணாங்க, பார்லிமெண்ட்ல அட்டாக் பண்ணாங்கன்னு. இவ்வளவும் பம்பாய் தாக்குதல், பாம்பேல தாஜ் ஹோட்டலில் தாக்குதல், டெல்லி வெடிகுண்டு, இன்னைக்கு புகல்காம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸே கொண்டாங்க, மிலிட்ரி சோல்ஜர்ஸே கொண்டாடுங்க. இன்னும் எண்ணில் அடங்காத பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பேர்லையும் எடுக்காத ஸ்டெப்பு இப்போ எடுத்துருக்காத இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொன்னீங்க. அதான் சொன்னேன். ஏன்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் அவங்க முரட்டுத்தனமான ரவுடிசம் இப்போ பாகிஸ்தான் பண்ணது இது பஹல்காமில் பண்ணது முட்டாள்தனமான மனிதாபிமானம் பெற்ற முட்டாள்தனமான செயல்பாடு. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு புத்திசாலித்தனமான முரடர்கள் வந்து சேர்ந்தாங்க. புத்திசாலித்தனமான முரட்டு போர்க்குணம் மிக்கவர் இன்றைக்கி அரசியலமைப்பில் கிடைச்சதுனால இம்மிடியட்டாக கவுண்டர் பண்ணாங்க. திருப்பி இதை தள்ளி போட்டே போனீங்கன்னா அவங்க ஆட்டா பாவம் வச்சுருக்கா, குண்டு போட்டுருவோம், சண்டை வேணாம், சமாதானம், காந்தியிசம், அகிம்சைவாதம்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ட்லெஸ் வார் தான் இது போய்கிட்டே இருந்திருக்கும். ஒரு அடிக்கணும் பிளான் பண்ணி மூவ் பண்ணாங்கன்னா இந்திய ஆட்சியாளர்கள் முரட்டுத்தனமும் போர்க்குணமும் கொண்ட அறிவாளிகள். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்கே முரட்டுத்தனமும் வேணும், எதிர்த்து நிற்கிற வன்மையான குணமும் வேணும், போர்க்குணமும் வேணும், கொஞ்சம் அறிவும் வேணும். இந்த கலந்த கலவை தான் இன்றைக்கு இந்திய அமைப்பு, அரசியல் அமைப்பு, இன்றைக்கு அரசியல் இந்த ஆட்சியாளர்கள். இதை புரிஞ்சுக்குங்க. நான் எந்த கட்சியும் பேர் சொல்ல விரும்பவில்லை. டீம் மேர்னே, கிரிக்கெட் டீம் மேர்னே, யார் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை பொறுத்தான சக்ஸஸே? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு ரனில் அவுட் ஆகி வெளியே வந்தானே என்ன செய்வீங்க? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நின்று ஆடினாங்க நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பிரதம மினிஸ்டரும். போதுமா? இல்லாட்டி இந்த கேம் எங்கெங்கேயோ போயிருக்கோம். இந்த கேமில் வேறு எல்லா நாட்டிலையும் சேர்ந்து ஒரு ஆளுகள் அமெரிக்காவையும் ரஷ்யாவும் துருக்கி உள்ள ஆட விட்டிங்கன்னா இந்தியா தோற்று போயிடும். புரியுதா? உண்மை. அடுத்து துருக்கிக்காரன் பேட்டோடு நிற்கிறான் அந்த நாட்டுக்கு. அண்ணே இந்த ஆட்டத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தில்னு துருக்கிக்காரன் அடுத்த வெளியே ஒரு கேம்காரன் பேட்டோடு நின்று தானே எப்படி இருக்கும்? இது இப்படித்தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியும். இந்தியா பாகிஸ்தான் ஆடும்போது பாகிஸ்தான் தோத்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஆளுக்கு அடி விளையாடிட்டு இருக்கான்னு வைங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸு. நாங்கள் உள்ளே இறங்குறேன்ட்டு துருக்கி சைனாக்காரன் ஆளுக்கு ஒரு பேட்டோட வெளியே கிரவுண்ட் இருந்தான்னா 2 பேர் உள்ள ஃபீல்டில் இறங்கினா என்ன ஆகும்? நம்மளால் இழுத்து போராடுவாங்கன்னு வைங்க, நோ டவுட்டு, இழுத்து அடிப்பானுங்க, கேம் ஆகும். ஆனால் விளைவு எப்படி இருக்கும்? அப்போ துருக்கியோட ஆரிஜின் என்ன? அவன் கிலாபத்தி அவங்க என்ன? அவங்க எத்தனை ஆண்டுகளாக வந்து ஒட்டாமன் எம்பரர் காலத்துலேருந்து எப்படி கலிஃபாவாக இருக்கானுங்க? உலக இஸ்லாமுக்கு அனைவருக்கும் நாங்கள் தான் தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடுன்னு, அனைத்து பொருளாதார வளர்ச்சியும், அனைத்து ஆட்டமும், அனைத்து பணமும், அனைத்து ஆயுதங்களும் வச்சுருக்க ஒரு ஆள். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கு, உங்களுக்கு யாருக்கும் சரி அப்படிப்படாது, தெரியாது துருக்கியோடைய துருக்கிக்கு பார்த்து நான் பயந்துக்கிறல. புரியுது. துருக்கிக்கு நாங்கள் கப்பம் கட்டி என்ன துருக்கின்னு சொல்லிடுவாங்க. இதை பார்க்குற பார்த்து துருக்கியருக்கு வாழ்ந்து விளையாடுவாங்க. அந்த அறிவி ஜீவிகளுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. துருக்கி வந்து நேட்டோன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு, நேட்டோன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஐயோ என்ன சொல்லுவாங்க? ஆமாம், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இருக்குன்னு 36 நாடு இருக்கு. அது ஒரு இராணுவ கூட்டமைப்பு. ஒரு நாட்டு அட்டாக் என்பது அந்த 36 நாடுக்கான அட்டாக்கு. ஒரு நாட்டை அட்டாக் பண்ண 36 சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணணும். இதான் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதெல்லாம் என்னன்னு தெரியாது. அந்த நேட்டோ
நாடு வந்து உலக 5 வல்லரசுக்கு பதில் 36 வல்லரசு நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அனைத்து பேரும் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க, அனைத்து பேரும் அட்ராசிட்டி பிடிச்சிருக்காங்க. அதில் இஸ்லாமுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய கலீஃபா என்று சொல்லக்கூடிய ஒட்டாமன் எம்பரரை சார்ந்த துருக்கி இருக்கு அதில். அப்பா ரைட்டா அண்ணே, இப்போ புரிஞ்சுக்குங்க. இந்த நேட்டோவில் 36 நாடு எல்லாம் இஸ்லாமிய நாடுகளா? இல்ல 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 அப்படி இல்ல. அண்ணே, ஒரு சில 2-3 தான் இஸ்லாமிய நாடுகள். அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, வீட்டோ பவர்லயும் இருக்கு, பிரான்ஸ். வீட்டோ பவர்ல 5 நாடு இருக்கானுங்க. அதுல இவங்க இருப்பாங்க. அண்ணே, UNO ஆர்கனைசேஷன்ல வந்து 5 சூப்பர் பவர் இருக்கு. சைனா, ரஷ்யா, இந்தியா கிடையாது, அமெரிக்கா, பிரான்ஸு, இங்கிலாந்து, இவங்கெல்லாம் சேர்ந்து 5 சூப்பர் பவர் இருக்காங்க. 5 சூப்பர் பவர் வீட்டோ பவர். எவன் ஒருத்தன் ஒரு எதிராக ஓட்டு போட்டாலும் அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகாது. அந்த யூஎன் டேபிளில் தான் நம்ம இந்தியா காஷ்மீர் இஷ்யூ ரொம்ப வருஷமாக தூங்கிட்டு இருக்கு. இது ஏன்னா 47 போயிடுச்சு அந்த டேபிளுக்கு. இந்தியா பாகிஸ்தான் வர ஆரம்பிச்சு 1947 அக்டோபர் மாதமே யூஎன்ஓக்கு ரெஃபர் பண்ணிட்டாரு நேரு. மவுண்ட் பேட்டன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அது நேரு பண்ண மிகப்பெரிய பிளண்டர்னு வாங்க, ஹிமாலயன் பிளண்டர். அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா? அது அந்த சூழ்நிலை இருக்கத்தின் காரணமாக யூஎன்ஓவில் அப்பயே வந்து பாகிஸ்தான் மெம்பர் ஆகிட்டாங்க. சுதந்திரமான 3 நாளில் ஒரு வாரத்தில் யூஎன்ஓவில் பாகிஸ்தான் மெம்பர் ஆகிட்டாங்க. எப்படி அவ்வளோ விவரம்? அந்த ஜின்னாவை நீங்கள் கேட்டீங்களா? ஜின்னாவை தான் இன்டெரக்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி சரி. இந்த கிரிக்கெட் டீமோட சீஃப் அவர் தான், ஜின்னா தான். சரி. இந்தியா பாகிஸ்தான் டீம் தலைவர் வந்து ஜின்னா. எப்படி காயினேட் இருக்காரு பாருங்க. 47-14 ஆகஸ்ட்ல ஆன உடனே ஒரு வாரத்தில் கொண்டு போய் யூஎன்ஓல மெம்பர் ஆகிட்டாரு. அப்போ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணணும். வேறு வழியில் நேரும் போய் வேறு வழியில் பின்னாடி போய் மெம்பர் ஆகிடுறாரு. அப்போ இந்த பிரச்சனை வருது, 2 பேரும் சண்டை போடுறாங்க. யூஎன்ஓட பிரச்சனை உலக மெம்பர் நாடுகளுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பது. அப்போ உடனே மவுண்ட் பேட்டனோட அட்வைஸை கேட்டு நேரு என்ன பண்ணுறாரு, இந்த காஷ்மீர் பிரச்சனை கொண்டு போய் யூஎன்ஓல வச்சுறாரு. 1947 அக்டோபரில் வச்சுருக்காருன்னு. அப்போ யூஎன் ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று இருக்குது, பாதுகாப்பு சபை. அதில் 47 நம்பர் போட்டு யூஎன் ரெசல்யூஷன் 47ன்னா அது இந்தியா காஷ்மீர் பாகிஸ்தான் இஷ்யூ 1947 இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காண முடியாமல் தொங்கிட்டு நிற்குது. ஏன்னா காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு ஃபேவராக போச்சுன்னா ரஷ்யா இந்தியா சார்பாக வீட்டோ பவரை போட்டு நிப்பாட்டிடும். சரி, வீட்டோ பவர்னு 10 நாடு கமிட்டி இருக்கு, 10 பேரும் சேர்ந்து காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் சொந்தம் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னு வைங்க. எல்லாம் விசாரிச்சுட்டு பண்ணாங்கன்னா ரஷ்யா நோ அப்படின்னு ஒரு ஓட்டு போட்டோன்னு எல்லாமே கேன்சல் ஆயிரும். இதான் இந்திரா காந்தி எப்பயுமே ரஷ்யாவோட பேக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓ, இதான் ரஷ்யாவோட சேர்ந்து இருந்ததா? நான் பல கதையை பல இடத்தை விட்டுட்டு வரேன். நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து நேராக சொன்ன புரியாது. ஏன்னா அங்கே இருக்குது. அதை லிங்க் பண்ண கோடு போட்டு சேர்த்து உங்களுக்கு ஒரு முழு ஃபிகர் கொடுக்குறேன். இது ஒரு தடவை பார்த்தாலோ ஒரு தடவை கேட்டாலோ ஒரு தடவை படித்தாலோ புரியாது. அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் உள்ளுக்குள்ளே பின்னி இருக்கும். அதை நான் உங்களுக்கு பிரித்து போகிறேன். நீங்கள் ஒட்டி பார்த்து கேட்டுக்குங்க, படிச்சுக்குங்க. இதுதான் நாங்கள் கொடுக்குற பதிவில் மிகச்சிறந்த பதிவாகவும் நடுநிலையான பதிவாகவும் இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்கிறோம். ஏதோ சோசியலிஸ்ட் புண்ணியாகவும் இருக்கும். இல்லை அண்ணே வாங்க. ஏன்னா 1947 இந்த முதல் இந்தியா வாரை பற்றி நான் டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். வாரில் வந்து அதிகமான சேதம் நமக்கு தானே. 1947 முதல் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதுதான், நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. உண்மை அது வரல. 2 பக்கம் பெரிய சேதம். இந்துக்களும் முஸ்லீம்களும் கணக்கு வழிக்கெல்லாம் அழிஞ்சாங்க. ஆனால் மீர்பூர் அப்படின்னு ஒரு ஊர்னு மீர்பூர்ன்ற ஊரில் மட்டும் 40,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். இந்த பட்டூன்ஸ் தான் அவ்வளோ பயங்கரமான. பட்டூன்ஸ்ன்றது மிக பயங்கரமான ஆப்கானிய போராளி பழங்குடியின ட்ரெயின்ட் ஆர்மி. இவங்க தான் முடியும். ஆனால் ட்ரெயின்ட் பை பிரிட்டிஷ். ஓ, என்ன ஒரு 6 அடி கூடிய ஆப்கானிய பட்டூன்ஸ்னு பஸ்டூன் அப்படின்னு பேர். பட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பதூன்ஸ்னு சொல்லலாம் அவங்கள. இது ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டின்னு ஆப்கானை சேர்ந்த கம்யூனிட்டி. இன்றைக்கி இருக்க கில்கிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து பட்டுஸ்தான், பல்சிஸ்தான் வேறு, பட்டுஸ்தான் வேறு. பல்சிஸ்தான் இந்த பக்கம் இருக்குது, பலுச்சீஸ் இருக்காங்க அங்கே. இது பட்டுஸ்தான் அந்த அப்படின்னு பல்டிஸ்தான் வேறு பேர் சொல்லுவானுங்க. அதை கில்கிட் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து வடநாடுகள். யூஎன்ஓவே என்ன பண்ணிட்டான், வடமேற்கு நாடுகள் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடியது, பட்டூன்ஸ் வாழக்கூடியது. அது காஷ்மீருடைய ஹெட்டு மாரி இருக்கும். காஷ்மீருடைய வடக்கு பகுதியில் இருக்குன்னு ஒரிஜினல் ட்ரைபல்ஸு பட்டூன்ஸ். உலக குலகாரங்க ரவுடி முரடு பசங்கன்னு உச்சம், பலசாலிகள் வேற. இதோட ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் யாருக்கிட்ட, பிரிட்டிஷ் என்ன பண்ணா. அப்போ காஷ்மீரோட கண்ட்ரோல் இருக்கும்போது காஷ்மீர் ராஜா ஹரிசிங் என்ன மட்டும் இவங்களை பூரா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அனுப்பிட்டாருன்னு 60,000 பேர் போகிறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பட்டூன்ஸ் 60,000 பேர் போய் ஃபர்ஸ்ட் வார் செகண்ட் வாரில் கலந்துக்கிறாங்கன்னு ஆயுத பிரயோகமும் டாக்டிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இறங்குறாங்க. செகண்ட் வாரில் முடிஞ்சோன்னே
இவன் காஷ்மீருக்கு போகிறாங்க திருப்பி. காஷ்மீர் ராஜா ஹரிசிங் என்ன தெரியுமா பண்ணார்? ஹரிசிங் ஒரு பெரிய ஹீரோ, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஹரிசிங் என்ன பண்ணுறாரு, ட்ரெயின்டு பட்டூன்ஸை நம்ம கூட ஆர்மியில் வச்சுக்கிட்டா இவங்க நமக்கு இடத்துல எதிரியாயிருவாங்கன்ட்டு இவங்களை பூரா உங்க ஊருக்கு போகணும்னு அனுப்பி விட்டார். கில்கித் அதுக்கடுத்து பல்டுஸ்தான், அங்கே போயிட்டானுங்க அந்த ட்ரைபல்ஸு. மீண்டும் கொஞ்சம் இருந்தவங்கலாம் வெரைட்டி அடிச்சே பற்றி விட்டுறாரு ராஜா ஹரிசிங். இந்த ராஜா ஹரிசிங் வெறுப்பிலே இவங்க போயிடுறாங்க அந்த பகுதிக்கு, வடமேற்கு எல்லை மாகாணங்களுக்கு. அங்கே இருக்கிறாங்க இவங்க நிலங்களெல்லாம் அங்கே இருக்கிற காஷ்மீரில் இவர்கள் முரளசு விரட்டப்பட்டவர்கள் காஷ்மீரில் இருந்து கோபத்தோட வெறியோடய காத்துட்டு இருக்காங்க இந்த ஹரிஸ் ராஜா மேலே. ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகி போகும்போது அங்கே இருந்து கண்ணுக்குன்னு துப்பாக்கெல்லாம் கொண்டு போயிட்டானுங்க. இது உண்மை நடந்தது. எல்லா கையிலையும் செகண்ட் பவர் பயன்படுத்த ஆயுதங்களோட தான் போகிறான் ஊருக்கு, வேலை வச்சிருக்கான் பத்திரமா. யாருக்கு எதிராக? ஹரிஸ் ராஜா காஷ்மீர் ராஜாவுக்கு எதிராக ஒரு பகை உணர்வோடு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இதைத்தான் முகமது அலி ஜின்னா ஹேண்டில் பண்ணுறாரு. இவங்களை ஏவி விடுறாரு உள்ள. போதுமா? இப்போ செகண்ட் அப்போ 1947 ராஜா ஹரிசிங் வந்து பாகிஸ்தான் கூட செல்லாமல் இந்தியாவோட செல்லாம் டைலமாக இருக்கும் பொழுது இந்த சுதந்திரம் 14 சுதந்திரம் அடைஞ்சிருது பாகிஸ்தான். ஒரு நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு பின்னாடி இந்தியா ஆகுது. இந்தியா ஹரிஸ் ராஜா வந்து இந்தியாவோட சேரும்போது முகமது அலி ஜின்னா எதுக்குறாரு பயங்கரமாக. இல்லை ஹரிஸ் ராஜா எங்களுக்கு 14ஆம் தேதி தந்தி அடித்தார், நாங்கள் கூட சேரன்னு சொல்லி டெம்பரவரியாக தற்காலிக இணைப்புக்கு லெட்டர் அனுப்புனார். தந்தி நாங்கள் பதில் தந்து அனுப்பிட்டோம், அதனால் காஷ்மீர் எங்களுக்கு சொந்தன்றார். இந்த ஆர்குமெண்ட்டில் எங்கே நடக்குது தெரியுமா? யூஎன்ஓவில் நடக்குது. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பாகிஸ்தான் சார்பாக இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னு. நீங்கள் சமஸ்தானங்கள் யார் வேணாலும் சேரான்னு சொன்னீங்கல்ல பார்லிமெண்ட்டில் லண்டனில், அதேமாரி சமஸ்தானத்தை ஹரிஸ் ராஜா ஆகஸ்ட் 14ஆம் தேதி எங்களுக்கு தந்தி அடிச்சிருக்காரு. தந்தியை பார், அந்த பிரைம் மினிஸ்டர் தந்தியில் தற்காலிகமாக பாகிஸ்தானுடைய காஷ்மீர் சேருதுன்னு அனுப்பியிருக்காரு. நாங்களும் இது ஒத்துக்கொண்டோம், உங்களுடைய ராஜாவுடைய பவரும் தகுதியும் தக்க வைக்கப்படும் கொடுத்துருக்கோம். அப்போ எங்கூட சேர்ந்துட்டு முடிஞ்சு போச்சுட்டார். அப்போ நேரு நம்ம இந்தியா சார்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அது தற்காலிகமான ஒப்பந்தம், நாங்கள் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எங்களுக்கு 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைச்சது. நாங்கள் அன்றைக்கி உட்காந்து காஷ்மீர் ரெப்ரசன்ட் வச்சு டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயிலாக உட்காந்து மவுண்ட் பேட்டை முன்னாடி ஆகஸ்ட் 6ஆம் தேதி, இது ஆகஸ்ட் 14 நடக்குது, 15 சுதந்திரம்னு, அக்டோபர் 6ஆம் தேதி காஷ்மீரை இணைச்சிக்கிறாங்க கூட. நாங்கள் முறைப்படி நிரந்தரமாக காஷ்மீரை இணைச்சு கொண்டோம், அது டெம்பரவரின்றாரு. இதுதான் ஆர்குமெண்ட். இந்த குழப்பத்தில் நிற்குதுன்னு. அப்போ இஸ்லாமியர்கள் ஆர்குமெண்ட், பாகிஸ்தான் ஆர்குமெண்ட் என்னென்னா, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் நாடு எங்களுக்குன்னு சொன்னாங்கன்னா, அப்போ இஸ்லாமில் 90% அளவோட காஷ்மீர் எங்களுக்கு தானே சொந்தம், அப்போ எங்களுக்கு தான் வரணுன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த இந்தியா லிபரேஷன் ஆக்டில் சட்டத்தில் சுதேச பிரின்ஸ்லி ஸ்டேட் மன்னர்கள் எங்கே விரும்புகிறாங்களோ அங்கே சேர்ந்துக்கலான்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதுபடி பார்த்தா ஹரிஸ் மகாராஜ் எங்கூட சேர்றதா எங்களுக்கு அப்படியே சைன் பண்ணிக்கிற அக்ரிமெண்ட் படிச்சு பாருங்க, இன் பி ஃப்ரண்ட் ஆஃப் மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜெனரல் முன்னாடி. அப்போ இதுதான் செல்லுன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதானே யூஎன் ஆர்கனைசேஷன். இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்வு இல்லை. அப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் 3 மெம்பரை போடுறாங்க. ஒரு மெம்பர் பாகிஸ்தான், ஒரு மெம்பர் இந்தியா, இன்னொரு மெம்பர் இது 2 நாடு சேர்ந்து எடுக்கிற ஒரு நாடு. 3 பேர் உட்காந்து விசாரிக்கிறாங்க. என்ன இது எடுத்து ஒரு ரெசல்யூஷன் பண்ணு. இந்த 3 பேர் 2ஆம் நபர் வர்றாரு பார்த்தீங்களா, 2ஆம் நபர் யாருக்கு சொல்கிறோம் அதே ஃபேவர். உனக்கு தெரியுதா? 3 இல்லை 2 ஓட்டு. அப்படியே காஷ்மீருக்கு பாகிஸ்தானுக்கு ஃபேவராக முடிவெடுக்கும் போதெல்லாம் சூப்பர் பவர் என்ன சொல்லக்கூடிய வீட்டோ பவர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வீட்டோ மீன்ஸ் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு சாதகமாக அந்த ஒரு வீட்டோ பவரை போட்டு நிப்பாட்டி வச்சிடும். எப்போ காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு ஃபேவராக போகும்பொழுது, அதேமாரி காஷ்மீர் இந்தியாவுக்கு ஃபேவராக வரும்பொழுது சைனா வீட்டோ பவரை போட்டு நிப்பாட்டி வச்சிடும். இப்படி ஒவ்வொரு ரெசல்யூஷன் வரும்போதெல்லாம் 1947 ரெசல்யூஷன் நம்பர் 47ன்னு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு 2000க்கு போயிடுச்சு நம்பரு. அது வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்வானாமலே இருக்குது யூஎன்ஓ டேபிளில் செக்யூரிட்டி கவுன்சிலில். போதுமா? இதை சைனாவும் விடுறதில்லை, அமெரிக்காவும் விடுறதில்லை, ரஷ்யாவும் விடுறதில்லை. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு காஷ்மீரும் பாகிஸ்தான் இந்தியாவும் ஒரு கேம் மாரி அவங்களுக்கு. அவங்க வெடிபொருளை விற்பதுக்கும் பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதுக்கும் வாணிபத்தை வளர்ப்பதற்கும் இந்த 2 பேரும் சண்டை போட்டே இருக்கணும். வார் எக்கானமி. இந்த 2 பேர்த்துக்கும் சண்டை வருதுன்னா காஷ்மீர் ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக இருக்கணும். கிரவுண்ட் கிரிக்கெட் தீராத பிரச்சனையாக இருந்தால் தான் இந்த 2 பேரும் நோயாளியாக இருப்பான். நம்ம 2 பேரும் விளையாண்டு நம்ம சூப்பர் பவர் விளையாண்டுக்கிட்டே இருக்கலான்னு தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது என்னைக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த அவங்க சந்தையும் நம்ம நாடு சந்தை மட்டும் இல்லைன்னு வெடிபொருள் விற்கிறது, வாங்குறது, இந்த பொருளை வாங்குறது, அந்த பொருளை விற்கிறது. அப்போ இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஆயிடக்கூடாதுன்றதுல எல்லா நாடும் தெளிவாக இருக்கு. ஆமாம், ரொம்ப தெளிவாக இருக்கு. இந்த 5 சூப்பர் பவரும் இந்தியா 6வது சூப்பர் பவரை வந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கானுங்க. அதுக்கு பாகிஸ்தான் இஷ்யூ வந்து காஷ்மீர் இஷ்யூ ஒரு டூலாக இருக்குது. போதுமா? டூலாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இல்லை, இது உலக நாடு ஒரு மேட்ச் இல்லை, நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்காக வேண்டி. அப்போ இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர் கிளைமெண்ட்டே இருக்குது இப்போ வரைக்கும். நாங்கள் எல்லா விதத்திலும் வளர்ந்துட்டோம், எங்களுக்கு சூப்பர் பவர் அந்தஸ்து கூட யூஎன்ஓலன்னு இந்தியா டிமாண்ட் பண்ணுதுன்னு
6வது சூப்பர் பவர் இந்தியா வரணுன்றதை பாகிஸ்தான் விரும்பலை, சுற்றி இருக்க தெற்காசிய நாடுகள் எதுவுமே விரும்பல இந்தியா சூப்பர் பவர் ஆகிறத. இன்க்ளூடிங் நம்மளால் சுதந்திரம் அடைந்த வங்காளம் வரைக்கும், பூட்டான் வரைக்கும், நேபாள் வரைக்கும் இந்தியா சூப்பர் பவரா? நோ நோ நோ, நாங்கள் பிச்சை எடுத்தாலும் எடுப்போம் சொல்லி எங்களோட சேர்ந்து நீயும் பிச்சை எடு, எங்கள் பிச்சைக்கார சங்க தலைவன இரு, நீ சூப்பர் பவர் ஆகக்கூடாதுன்றதுல அழுத்தமாக இருக்காங்க எல்லா நாடுகளும். இதை இந்திய அரசு இன்றைய கவர்மெண்ட்டு உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஊர்லேயே நம்ம பெரிய அண்ணா இந்த கேமில் என்னென்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கடுத்து டர்க்கி சொன்னேன், நேட்டோ பற்றி சொன்னேன். நேட்டோ என்பதுன்னு பைப்போலரிசம் உலகத்தில் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்குமான 2 அமைப்பு. வார்ஷா பேக்ட் ஒன்று இருக்கு. வார்ஷா பேக்ட் என்பது கம்யூனிஸ்ட் ரஷ்யா அவங்களாம் சேர்ந்து ரஷ்யா தலைமை இயங்குது. வார்ஷா பேக்ட்னு ஒரு வார்ஷா ஒப்பந்தம். ஒரு வார்ஷா நாட்டை தாக்குனீங்கன்னா எல்லா வார்ஷா நாடு சேர்ந்து உங்களோட சண்டை போடும். பைப்போலார் வேர்ல்டு. இந்த வார்ஷாவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது நேட்டோ. இது நீங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிக்காம இந்த லோக்கல் அரசியல்வாதி மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, இந்த டிபேட்ல பேசுற ஆப்பாயில்டு ஃபெல்லோஸ் கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க டிபேட்ஸ்ல, வடக்கு தெற்கும் புரியாம பேசும்போது உனக்கு இதெல்லாம் குழப்பம் வரும். உனக்கு வார்ஷா பேக்ட் என்னன்னு தெரியும்னா முதல்ல தெரியாமவும் இருக்கும். இல்ல தெரியாது என்ன, அதை உண்மை தெரிஞ்சு அப்படி பேச மாட்டாங்க. என்ன இப்ப இந்தியா பக்கத்தில் நிக்கணும் நம்ம எல்லாரும், ஜாதி மத இன உணர்வு கட்சி மறந்துட்டு இந்தியா இந்தியர்கள் அப்படின்ற கேமை நீங்கள் ஆடினா மட்டும் ஜெயிப்பீங்க இல்லையா? இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, தமிழ் தேசியம், கர்நாடக தேசியம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா நாசமாக போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அந்த நாடு நாசமாக போகிறதுக்கு டிபேட் நடத்திட்டு காஷ்மீர் தூக்கி கொடுத்துட்டாங்க, ஆசாத் காஷ்மீரை எடுத்துக்கிட்டாங்க. தோசையா இட்லியாடா? என்ன வரலாறு இதை வடிகட்டிய மடையர்களே, நீங்கள் பேசுவது மக்களுக்கு பதியாதா? அப்போ ஆசாத் காஷ்மீர் என்ன அதை நான் பின்னாடி சொல்கிறேன். வடமேற்கு எல்லை மாகாணங்கள் என்ன அதை நான் பின்னாடி சொல்கிறேன். யூஎன் ரெசல்யூஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சிம்லா பேக்ட் என்ன தெரியும்? சிம்லா ஒப்பந்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தாஸ்கண்ட் ஒப்பந்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் படிக்காம எதுக்கு நீங்க காங்கிரஸ் கட்சி மேலே நேரு மொழி பழி போடுறீங்க? இந்த காங்கிரஸ் நேரு காந்தின்னு பார்க்காதீங்க. இந்தியா பிரைம் மினிஸ்டர், இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்தியன் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் பாரு, இந்தியன் பவுலர்னு பாரு. இந்தியா கிரிக்கெட் டீம்ல எத்தனை முஸ்லீம் பவுலர்ஸ், பிரமாதமான பவுலர் இருக்காங்க. அவங்க நான் முஸ்லீம் சொல்ல பால் போட்டான், இந்தியா ஜெயிக்கணும் ஒரு பாலையும் கும்பிட்டு போட்டான், ஜெயிச்சான். அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? நான் இந்திய உணர்வுன்னு நான் சொல்றதெல்லாம் கேட்டுப்பேன். ரத்தம் கொதிக்கும், உனக்கு ரத்தம் கொதிக்கும். பூச்சில் வந்து 40,000 பெண்களை கற்பழிச்சாங்க. குர்தாஸ்பூரில் வந்து ஊரவே அழிச்சானுங்க. பதன்கோட்டில் வந்து தீ வச்சு எரிச்சாங்க. என்ன புறாத்தியம் அந்த வாரில் பட்டூஸ் தான். யார் உனக்கு பட்டூஸ்னா ஏன் தெரியுமா உனக்கு? ஆப்கானிய பட்டூஸ் பழங்குடியை பற்றி உனக்கு தெரியுமா? அவங்க எவ்வளோ சேதம் உண்டாக்குனானுங்க. அதை பின்னாடி தள்ளி விட்டது யார் தெரியுமா? ஜின்னா நல்லவர் தான், வல்லவர் தான். ஆனால் இந்த வெறிநாய் வேட்ட நாய்கள் வந்து பட்டூஸ்களை ஏவி விட்டு காஷ்மீர் ஆண்களையும் பெண்களையும் கொதறி கொன்று சீரழிச்சாங்க. லியாகத் அலி கான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அப்போ நேரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் காங்கிரஸ் சார்பாக. அவர் அமைதியும் சாத்தியமும் அதுலேருந்து மனவேதனை இறந்தாருன்னு. ஆமாம் ஆமாம். அதுக்கடுத்து சைனா காத்துக்கிட்டே இருந்தான். சைனா அதில் தான் மன உடஞ்சி நேரு இறந்தார். புரோக்கன் மேன் அப்படின்னாங்க நேருவை 62. இதை ஏவி விட்டு காத்துட்டு இருந்தவன் சைனா. ஒரு வேட்ட நாய் ஓனாய் மாரி காத்துக்கிட்டே இருந்தது சைனா எல்லையில். இந்த பக்கம் டர்க்கிஸ் காத்துக்கிட்டு இருக்கான். டர்க்கிஸ் ஒரு மதவெறி இனவெறி பிடிச்ச ஒரு கூட்டம். நேட்டோன்னு சொன்ன பாருங்க, நேட்டோவில் 33 நாடுலன்னு பிரான்ஸ் இருக்குன்றதை அண்டர்லைன் பண்ணுறேன். ஏன்னா பிரான்ஸ் கொடுத்த ரஃபேல் விமானத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஆட்டம் போடுறோம். நம்ம வெற்றிக்கு முழு பலமாக இருந்தது ரஃபேல் விமானங்கள் பிரான்ஸ் கொடுத்தது. பிரான்ஸ் நேட்டோவில் இருக்குது. அண்ணன் இந்த இடத்துல தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நேட்டோ என்ற கூட்டமைப்பு வந்து வார்ஷா கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எதிரான ஒரு நார்த் அட்லாண்டிக் டிடி ஆர்கனைசேஷனை டிடி போட்டிருக்காங்க. ஒப்பந்தம் 36 நாடுகள் கையெழுத்து போட்டிருக்கு. அதில் ஆப்கானி இது இருக்கான், துருக்கி இருக்குது, அமெரிக்கா இருக்குது, லண்டன் இருக்குது, ரஷ்யா இருக்குது, எல்லாம் இருக்கான்னு. இப்போ நீங்கள் இந்த ஷீல்டு S-400 சொல்கிறீங்களா? அது யார் கொடுத்தது உங்களுக்கு? நம்மளா செஞ்சோம்? அது யார் கொடுத்ததுன்னு? ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் ரஃபேல் எங்கே வாங்கணும்? ஃப்ரான்ஸில் வாங்கணும். நாளைக்கு நேட்டோவில் வந்து நீங்கள் உள்ள துருக்கி உள்ளே புகுந்து வாரில் இறங்குனா ஃப்ரான்ஸ் வித்ரா பண்ணிக்கிறோம் அவங்க சப்போர்ட்டை. பண்ணணும். அதான் நேட்டோ டிடி ஆர்கனைசேஷனோட டிடி. அதுதான் ஒரு ஆளு மேலே அட்டாக் எல்லாரும் மேலே அட்டாக்குன்னு தான் அந்த டிடி முதல் சொல்லுது. போர்க்களத்தில் ஒருவர் சப்போர்ட் பண்ணணும். 36 பேர் ஒன்று சேர்ந்துக்கிடுவான். நீ இந்தியாவுக்கு உனக்கு ஹிந்துன்னு சொல்ல கொடுக்க நேபாள் கூட சப்போர்ட் பண்ணாது போதுமா? இந்தியா தனிச்சு நின்றுன்னு இல்லை. ஹிந்துயிசம் எங்கெங்கெல்லாம் இருக்குப்பா? இந்து நாடுகள் எங்கேப்பா இருக்கு? நேபாளே நம்ம சப்போர்ட் பண்ணலை. என்ன நாம சுந்தரம் கொடுத்த வங்காளமே நமக்கு சப்போர்ட் இல்லையான்னு? அப்போ இந்தியா எங்கே போய் நிற்கும்? இது கலிபான்னு சொல்லக்கூடிய துருக்கி சப்போர்ட் பண்ணுது. துருக்கி உள்ளே இறங்கினால் பிரான்ஸ் ஒரு ரெபல் விமானம் வராது. புக் பண்ணியிருக்கோம்ல 10. நல்லா கேட்டுக்கிறேன், வராது. இப்போ ரஃபேலுக்கு நம்ம திருப்பி பிரான்ஸில் ஆர்டர் கொடுத்துருக்கோம். வராது, கொடுக்க மாட்டான், கொடுக்கக்கூடாது. ரஷ்யாவும் தன்னை யோசிக்கும். சைனா அதில் இருக்கான எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான்.
பிரிட்டன்லேருந்து அமெரிக்காவில் இருக்கு, நேட்டோவில் இருக்கு. அப்போ எங்கே போய் நிற்பீங்க இந்தியா? ஒரே நைட்டில் ஒரே நாள் உங்களுக்கு காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவனுக்கு? பாகிஸ்தான் கிடையாதுன்னா பாகிஸ்தான் பேரில் சிலர் ஏறி இல்லை குதிஞ்சு நம்மளை அடிப்பான். புரியுதா? இங்கே பாகிஸ்தான் கோலையா வீரன்னா நம்ம ஜெயிச்சிட்டோமா தோத்துட்டோமான்றது இல்லைன்னு இங்கே கை வச்சு அடுத்து மூவ் ஆகும்போது என்ன ரியாக்ஷன் ஆகும்னு யோசிக்கணும் இல்லையா? ஆமாம், நம்ம அதை நம்ம நாடு அரசாங்கம் அடிக்கடி சொல்லிட்டு இருந்த வார்த்தை, நல்ல டிவியில் வார்த்தையில் கவனிங்க, நாங்கள் பாகிஸ்தானையோ பாகிஸ்தான் குடிமக்களையோ தாக்கவில்லை. ஆமாம்மா. தீவிரவாத கூட்டத்தினுடைய இடங்களை இலக்களை மட்டுமே தாக்கணும். அந்த பார்டருக்கு அப்புறம் தான் தாக்கணும் நீங்களே. அதே அந்த பார்டர்னு கரெக்டாக வந்து நீங்கள் ஆசாத் காஷ்மீருங்க தான் வரணும். சரி, பாகிஸ்தான் பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அந்த எல்லைக்குள்ள தான். பாகிஸ்தான்ங்கிறதுக்கு ஏதோ ஒரு மீனிங் சொன்னீங்களே, அது நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த எல்லைக்குள்ள இருக்க நாடுகளை தான் தீவிரவாத முகாம் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. சரி, அப்போ தீவிரவாத முகாம்னு என்னன்னு சொல்லணும். நீ தீவிரவாதின்னு சொல்ற, ஆனால் அவங்க வந்து நாங்கள் புரட்சி தேசியவாதிகள் புரட்சிவாதிகள்ன்றான், ரெவல்யூஷனரிஸ் மத போராளிகள்ன்றான். நீங்கள் அவனை டெரரிஸ்ட்ன்ற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆங்கிலிகள் நம்மளை பார்த்து தீவிரவாதின்னு சொன்ன மாதிரி நம்ம புரட்சின்னு சொன்னோம், அவன் நீ தீவிரவாதின்னா. அதே மாதிரி நம்ம இஸ்லாமிய அந்த அமைப்புகளை வந்து தீவிரவாத அமைப்புன்னு சொல்கிறோம். அவன் சொல்கிறான் மதத்துக்காக வேண்டி தேசத்துக்காக போரிடும் அமைப்புன்றான். காஷ்மீர் இஸ்லாமியர்கள் பகுதி, நாங்கள் வாழ்ந்த பகுதி, நாங்கள் முகலாயர்கள் 300 வருஷம் நாங்கள் ஆண்டுகிட்டு இருந்தோம். காஷ்மீர் எங்கே நம்ம முஸ்லீம் நாடு, அது எங்கள் நாடு நாங்கள் கேட்டு போராடுறோம். இது எப்படி தீவிரவாதம் ஆகும்னு அவன் சொல்கிறான். இதை உலக இஸ்லாமிய நாடு ஆதரிக்குது, துருக்கி ஆதரிக்குது. துருக்கி நீங்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க, துருக்கி ஒரு 1000 உலக போரை உண்டாக்குமா. ஆமாம் ஆமாம், அதை பற்றி யாருமே இங்கே நீங்கள் என்னமோ துருக்கி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்தியாவுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அந்த தூண்டில் புழு போடும்ல, தூண்டி போடும்போதுல அது புழுவை மாட்டி விடுவோம்ல, அந்த புழு தான் பாகிஸ்தான். இந்தியா மீன். நீங்க புழுவை போடுறான், மேல உட்காந்துருக்கவன் துர்கிஸ்தான் மிகப்பெரிய 6-7 அடியில் பீரங்கி துப்பாக்கி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா மீன் கிடைக்குமான்னு. புழுவை போய் நீ ஏன்டா பெருசு பண்ணிட்டு இருக்க? நமக்கு தூண்டில் புழுவாக்க பார்க்கிறார்கள் இந்தியாவை, அடிச்சு தூக்க பார்க்குறாங்க ஒரே குக்கியில்.